கோவிட் கேஸஸ் வந்து இந்தியால தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, ஒரு சில நாடுகள்ல கோவிட் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு மறுபடியும். பட் பழையபடி இது வீரியம் குறைவு அப்டின்னாலும், இப்போ 2025ல இன்கேஸ் கோவிட் அதிகமானா, ஸ்டாக் மார்க்கெட்க்கு என்ன மாரி இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? அதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு நம்மளோட ரொட்டீன் லைஃப் வந்து இம்பாக்ட் ஆகுமான்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பெரிய அளவுக்கு பேனிக் இப்போ முந்தி இருந்த அளவுக்கு இப்ப இல்ல. ஏன்னா ஏற்கனவே 2, 3 இயர்ஸ் கோவிட்லருந்து நம்ம தாண்டி வந்திருக்கிறதுனால, அதுக்கான அவேர்னஸ், ப்ரீகாஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் இப்போ ரொம்ப தயாரா இருக்கிறோம் அப்டின்றது தான். ஸோ, இப்ப இந்த கோவிட்ல பேனிக் ரொம்ப குறைவு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்னா, அ இப்போ கவர்ன்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு சில முன்னெடுப்பு என்ன சொல்லுது நமக்கு? அம் என்னதான் கோவிடோட இம்பாக்ட் இல்ல அதோட சீரியஸ்னஸ் வந்து இப்போ இருக்கிற கோவிட் வந்து குறைவா இருந்தாலும், நம்ம பயப்பட தேவையில்ல அப்டின்றது கவர்ன்மெண்ட் குடுத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்கான ஸ்டெப் கவர்ன்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு சில ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வந்து மேண்டேட்டரியா அணியணும் அப்டின்றத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஃபிஷியலாவும், மேனுவலாவும். ஸோ, அப்ப இந்த மாரி ஒரு சில இன்கேஸ் நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகும்போது, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்டாக்குக்கு அது பாசிட்டிவ் இம்பாக்ட்டா இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் டைம் 2020, 21 ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்டின்ற மாரிலாம் வந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல் முறை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாரி அனுபவப்பட்டதில்ல அப்டின்றதுனால, நம்ம நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதுலருந்து. இப்போ ரொம்ப எல்லாருமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கோம். ஏன்னா, இந்த கோவிட எப்டி நம்ம சமாளிக்கிறதுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு சில முன்னெச்சரிக்கை நம்மகிட்ட இருக்கு. பட் இதில ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்குக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த கோவிட் இன்கேஸ் இன்கிரீஸ் ஆனாலோ, இல்ல மறுபடியும் இது தொடர்ந்து நம்பர்ஸ் வந்து ரீட்டெயின் ஆனாலோ, என்ன மாரி பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் இது எல்லாமே நீங்க ரிசீவ் பண்ணலாம். அ இதில வந்து நான் என்னன்னா, நெறைய பேர் இது எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றது நெறைய பேர் ஈஸியா சொல்லலாம். பட் ஆனா லாஸ்ட் 2020, 2021ல பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சில அத்தியாவசிய தேவைகளுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் தான் ஆ கொஞ்சம் நல்லா சஸ்டெயின் ஆச்சு. அதில வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஃபார்மால பார்க்கும்போது, அபாட் இந்தியா லிமிடெட் நம்ம கவனிக்கலாம். இந்த கோவிட்னால ஒரு பெனிஃபிஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. 2வது அ டெஸ்டிங் லேப் டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர்ஸ் அதாவது டாக்டர் லால்பத் லேப், அ அப்போலோ ஹாஸ்பிட்டல், விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த்கேர் இந்த 2 ஹாஸ்பிட்டல் நம்ம கவனிக்கலாம். அதேபோல ஃபுட் டெலிவரி அண்ட் குரோசரி டெலிவரியில Zomato, Swiggy இந்த 2 கம்பெனி வாட்ச் பண்ணலாம். டெலகாம் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெசசிட்டி எந்த டைம்லயும் அப்படின்றது வந்து, இப்போ இது இல்லன்னா நம்மளால இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில இருக்கோம். லாஸ்ட் டைம் கோவிட்லயும் இவங்களோட அ பிசினஸ் வந்து தொடர்ந்து கன்டினியூவா நடந்துட்டு இருந்தது. அதனால பாரதி ஏர்டெல் ரொம்ப இம்பார்டன்ட். டெலகாம் செக்டார் பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, அ வோடஃபோன் ஐடியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்களோட பிசினஸ வந்து கன்டின்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்டர்ப் ஆகாத பிசினஸ் அப்படின்றது இந்த கோவிட் வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவு ஸ்டாக்ல வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் 2020, 21ல எல்லா ஸ்டாக்குமே இறங்க ஆரம்பிச்சது. அதாவது பார்மாசூட்டிக்கல் ஏன்னா நம்ம அத முதல் முறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, அதோட கிளாரிட்டி நமக்கு இல்லாம இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு அ 6 மந்த்ஸ் டூ 1 இயர்க்குள்ள அகைன் ஒரு கோவிட் இம்பாக்ட் வருதுன்னும்போது, பார்மா ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ அப்போ என்னன்னா, அடுத்த கோவிடோ இல்ல இந்த மாரி ஹெல்த் கிரைசிஸ் வருது, இல்ல டிசீஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுது அப்டின்னா, அது வந்து பார்மா டயக்னாஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களோட ஃபீட்பேக் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா, நீங்க லைக் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான கிளிக் பண்ணி, அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ நீங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமா ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.